ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தோழியுடைய டவுட்டுக்கு தான் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷோல்டரை பற்றி சொல்லுங்கள், ஷோல்டருடைய அளவு வந்து 2.5 இன்ச் 3 இன்ச் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த அளவுக்காரங்களுக்கு எப்படி வந்து மார்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய இறக்கத்துக்கும் ஷோல்டருடைய நீளத்துக்கும் ஈடு கொடுக்குற மாதிரி ஆம்கோலுடைய சுற்றளவுக்கும் இந்த 3 அளவுகளுக்கும் என்ன சம்பந்தம், இதை வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளவுஸுடைய பேக் போஸ் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். ஷோல்டருடைய லென்த் இந்த மாதிரி இருக்கும், கழுத்துடைய அளவு இப்படி இருக்கும், ஆம் கோல் வந்து இந்த இடத்துல இருக்கும். இப்போ சி அப்படிங்கிறது வந்து நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஷோல்டருடைய முழு லென்த்து தான் வந்து சி அப்படின்னு நம்ம வந்து ஷார்ட்டாக குறிப்பிடுறோம். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தோள்பட்டையிலிருந்து இந்த மாதிரி கிராஸாக கழுத்துடைய நீளம் டெப்த் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இறக்க வைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஹச் அப்படின்னு நான் வந்து குறிப்பிட்டிருக்கேன். பேக் நெக்கு டெப்த் அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மூணாவதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் அப்படிங்கிறத என்னென்னு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் ரவுண்டை தான் எஃப்ன்ட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த வளைவு. இப்போ இந்த 3 அளவுகளையும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா எல்லா அளவுக்காரங்களுக்குமே வந்து எந்த மாதிரி பின் கழுத்துடைய இறக்கம் கேட்டாலும் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இந்த 3 அளவுகளை தான் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து நம்ம மடித்து போட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து கழுத்துடைய இறக்கத்தை வந்து நம்ம இந்த இடத்துல தான் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஷோல்டருடைய லென்த்து வந்து நம்ம கழுத்துடைய அகலத்துக்கும் ஷோல்டருடைய நீளத்துக்கும் நம்ம இந்த இடத்துல தான் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கிளாத்தில் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிதலோடு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நபருக்கு வந்து நம்ம ஷோல்டருடைய அளவு எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலும்பு ஜாயிண்டிலிருந்து ஆப்போசிட் எலும்பு ஜாயிண்ட் வரைக்கும், அதாவது தோள்பட்டையில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப இறக்கமாக இல்லாமல் கரெக்டாக கழுத்துடைய மேல் பக்கத்தில் வந்து கரெக்டான அளவுக்கு நம்ம வந்து ஷோல்டருடைய நீளத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம். இப்போது எடுத்துக்காட்டுக்கு வந்து ஷோல்டருடைய நீளம் வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஷோல்டருடைய லென்த்து வந்து நான் சொல்கிறேன், அதாவது இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் முழு ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த 15 இன்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நமக்கு வந்து இந்த கேப்புடைய அகலம் வரும்போது நமக்கு வந்து இந்த ஷோல்டர் பக்கம் வந்து தன்னால் விரிவு கொடுக்கும். அந்த விரிவை கம்மி பண்ணுறதுக்கு இழுத்த மாதிரி நமக்கு லூஸாக இல்லாமல் கழுத்து கச்சிதமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சை வந்து முழு ஷோல்டருடைய அளவுலேருந்து 2 இன்ச்சை மைனஸ் பண்ணுறோம். 2 இன்ச்சு மைனஸ் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து 13 இன்ச் இருக்குது இல்லைங்களா. இந்த 13 இன்ச் அளவை வந்து 2ஆக நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 6.5 இன்ச் நமக்கு வந்து ஷோல்டருடைய அளவு வந்து நமக்கு கிடைக்கிது. இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவில் ஷோல்டருடைய அளவு எடுத்தாலும் 16, 17, 18 இந்த மாதிரி எந்த அளவு முழு ஷோல்டருடைய அளவு எடுத்தாலும் 2 இன்ச்சை ஃபஸ்ட்டு நீங்கள் மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சரை எழுதிக்கிங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற ஆன்சரில் வந்து 2ஆல் நம்ம டிவைடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர் தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து ரெட்டையாக மடித்து போட்டு ஷோல்டரையும் நம்ம வந்து கழுத்து பகுதியும் மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த அளவு வந்து இந்த ஷோல்டருடைய சரியான அளவுலேருந்து சரிபாதியாக நம்ம எடுக்கிற அளவு தான் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு மார்க் பண்ண போகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த 6 இன்ச்சை நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கழுத்து அகலமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 3.5 இன்ச் கழுத்துடைய அகலத்தை நம்ம மார்க் பண்ணலாம். சப்போஸ் நார்மலாக கழுத்து வேணும், ஷோல்டர் வந்து அகலமாக போடுவாங்க அப்படின்னா
ஷோல்டருடைய அகலத்தை நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம். மொத்தத்தில் முழு ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.5 இன்ச் இருக்குது இல்லைங்களா. இதில் வந்து 3 இன்ச் வந்து கழுத்துடைய அகலத்துக்கு நான் மார்க் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.5 இன்ச் வந்து ஷோல்டருடைய அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். அப்போ மொத்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.5 இன்ச் இருக்குது இல்லைங்களா. இந்த 6.5 இன்ச் அளவை தான் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து ஸ்டிச்சுக்காக நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டிச்சிலிருந்து இந்த 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு சேர்த்தாம தான் நம்ம வந்து இந்த ஆம்கோலுடைய நீளத்துக்கு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த நீளம் வந்து கரெக்டாக நமக்கு 6.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் இந்த 1/4 இன்ச் 1/2 இன்ச் ஸ்டிச்சுக்கு நீங்கள் சேர்த்து நீங்கள் இங்கிருந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா 6.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஆல்ரெடி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சுக்கு சரியான அளவுக்கு நம்ம மார்க் பண்ணால் போதும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் கொடுப்போம் இல்லைங்களா. ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அப்படிங்கிறது இந்த கிராஸ் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஷோல்டர் பக்கத்தில் சதை பிடிப்பாக இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் மார்க் பண்ணணும். இதே வந்து நார்மலான உடம்பாக இருக்காங்க, 30 இன்ச் 32 33 34 இந்த மாதிரி சைஸ்காரங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த கிராஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் கொடுக்கலாம். இந்த கிராஸ் வந்து நிறைய பேர் வந்து எந்த மாதிரி உடல் அமைப்புக்கு கொடுக்கணுங்கிறது தெரியாமல் எல்லா அளவுக்காரங்களுக்கும் 1/2 இன்ச்சு 1 இன்ச் அந்த மாதிரி இப்படி கிராஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் டைட்டாக இறுக்கி பிடிச்ச மாதிரி இருந்துட்டு நமக்கு வந்து இந்த ஷோல்டருடைய இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து தூக்கிட்டு இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் கவனித்து மார்க் பண்ணுங்கள். நிறைய பேர் ஷோல்டர் லூஸு கொடை மாதிரி தூக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க இல்லைங்களா. அது வந்து இந்த கிராஸ் கொடுக்கறதுனால நிறைய பேர்த்துக்கு இந்த கழுத்து பக்கத்தில் வந்து கொடை மாதிரி தூக்கிட்டு சரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது வந்து உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இந்த கிராஸ் கொடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஆம்கோலுடைய நீளம் வந்து 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஒரு 1.25 இன்ச் அந்த அளவுக்கு வந்து இந்த ஆமுடைய சுற்றளவு வந்து இப்படி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஆமுடைய சுற்றளவு கொடுத்ததுக்கு பிறகு இப்போ வந்து நம்ம கழுத்து பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த கழுத்து பகுதியில் வந்து 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கழுத்துடைய வளைவு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த 1 இன்ச் வளைவு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் ஷோல்டர் அப்படியே, அதாவது இந்த 6.5 இன்ச் அளவை வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ போட் நெக்கு, க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கு இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து இந்த 6.5 இன்ச்சையும் அப்படியே எடுத்துக்கிறோம். இதுவே வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 இன்ச்சில் நம்ம இறக்க வச்சு போடும்போது ஆம்கோலுடைய நீளம் வந்து நமக்கு இந்த 6.5 இன்ச்சுக்கு கரெக்டாக எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து இந்த வளைவு கொடுக்குறீங்க, இந்த கழுத்துடைய நீளம் வந்து 2 இன்ச்சுக்காக மாறுது. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோலுடைய நீளம் இருக்கு இல்லைங்களா, இந்த நீளத்தை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழ் சைடு வந்து நம்ம கம்மி பண்ணணும். இந்த ஆம்கோலுடைய நீளத்தில் ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணணும். அதே மாதிரி இந்த ஷோல்டருடைய நீளம் அகலம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் நம்ம கம்மி பண்ணணும். இந்த மாதிரி உள் சைடாக 1/4 இன்ச் கம்மி பண்ணி ஆமுடைய நீளத்தையும் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த மாதிரி மேலே தூக்கி வச்சுட்டு மார்க் பண்ணணும். அதாவது சரியான நீங்கள் வந்து 1 இன்ச்சுக்கு போட் நெக்கு, க்ளோஸ் நெக்கு இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமுடைய சுற்றளவு வைக்கும்போது கரெக்டாக 6.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த 6.5 இன்ச்சிலிருந்து நம்ம வந்து 2 இன்ச் இறக்க வைக்கிறோம். அப்படிங்கும்போது 1/4 இன்ச் உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணும்போது 6.25 இன்ச்சுக்கு நம்ம வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணி. ஏன் 6.25 இன்ச்சுக்கு இந்த 6.5 இன்ச் நீளத்தை வந்து 6.25 இன்ச்சா 1/4 இன்ச்சு கம்மியாச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சுற்றளவு வருது இல்லைங்களா, நமக்கு வந்து கழுத்துடைய இறக்கத்துக்கும் ஆமுடைய சுற்றளவு, அதாவது முன் கழுத்துக்கும் பேக் சைடு கழுத்துக்கும் ஆம் சைடுடைய சுற்றளவுக்கும் இந்த 3க்குமே வந்து பார்த்தீங்க, இந்த 3 அளவுகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்கோலுடைய சுற்றளவும் பேக் சைடுடைய இறக்கத்துடைய அளவும் முன்கழுத்துடைய இறக்கம் இந்த 3 அளவுகளும் நமக்கு சரியாக இருந்தது அப்படின்னா இந்த சுற்றளவு வந்து கரெக்டாக கச்சிதமாக இருக்கும். ஷோல்டர் பக்கம் நமக்கு இழுத்துட்டோ லூஸாவோ தூக்கிட்டோ இருக்காது. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஆமுடைய சுற்றளவும் வந்து கொடை மாதிரி தூக்கிட்டு இருக்கிறது, சுற்றளவு வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்காது. மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கழுத்து பகுதி வந்து நமக்கு லூஸாவோ சரிஞ்சு வர்றது இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதனால தான் நம்ம வந்து இந்த
இறக்கம் பேக் சைடுடைய கழுத்து வந்து இந்த இறக்கம் நம்ம வைக்கிற அளவுக்கு இந்த ஷோல்டருடைய அளவு வந்து கரெக்டாக நமக்கு இந்த ஆம் பகுதியிலிருந்து நமக்கு வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச்சுக்கு இந்த கழுத்துடைய இறக்கத்தை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி தான். இப்போ 6.25 இன்ச்சுக்கு இந்த ஆமுடைய நீளத்தை நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் இந்த ஷோல்டருடைய லென்த் வந்து உள்பக்கமாக வந்துடும். இப்படி 1/4 இன்ச் உள்பக்கமாக வந்துட்டு அதே மாதிரி இந்த ஆம்கோலுடைய நீளம் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு திரும்பவும் நமக்கு வந்து உள்ளே தள்ளி இந்த மாதிரி வரும். 6.25 இன்ச்சிலிருந்து 6 இன்ச்சுக்காக நமக்கு வந்து மாறிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து இறக்க வைக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் திரும்பவும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஷோல்டர் பக்கத்தில் கம்மி பண்ணிவிட்டு ஆமுடைய உயரத்தையும் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு உயரப்படுத்திடணும். இப்போ வந்து 5.25 இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த ஷோல்டருடைய நீளத்தை மார்க் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச்சுக்கு நம்ம இந்த வளைவை கொண்டு வர்றோம் அப்படின்னா கழுத்துடைய இறக்கம் வந்து 5 இன்ச் அப்படின்னா திரும்பவும் ஒரு 1/4 இன்ச் வந்து ஷோல்டர்லேருந்து உள்பக்கமாக நம்ம கொண்டு வந்து இந்த ஆம் பகுதியுடைய நீளத்தையும் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 5.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணோம். இந்த மாதிரி ஒவ்வொரு அளவுகளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் பக்கத்தில் வந்து 1/4 இன்ச் உள்பக்கமாகவும் ஆம் பகுதியுடைய நீளத்தை வந்து 1/4 இன்ச் மேல் பக்கமாகவும் நம்ம வந்து ஏற்றிக்கிட்டே போகணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆமுடைய சுற்றளவும் கிரிப்பாக நிற்கும். கழுத்துடைய சுற்றளவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கழுத்து வந்து இறங்காமல் கரெக்டான அளவில் கச்சிதமாக இருக்கும். அதே மாதிரி சுற்றளவு முழுவதுமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஆம் பகுதியுடைய நீளம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆம் பகுதியுடைய நீளத்துக்கு நேராக நமக்கு வந்து இந்த கழுத்து பகுதியுடைய இறக்கமும் ஆம் பகுதியுடைய நீளமும் ஒரே இடத்துல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து நார்மலான நெக்கு தான். இந்த ஆம் பகுதியுடைய உள்பக்கம் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான நெக்கு. அதே வந்து இந்த ஆம் பகுதிக்கு கீழ்ப்பக்கமாக நமக்கு வந்து இறக்கம் அதிகமாக வருது அப்படிங்கும்போது 1 இன்ச் 2 இன்ச் 3 இன்ச் அப்படின்ட்டு நமக்கு வந்து இறக்கம் வர வர இதுதான் வந்து டெப்த்து கழுத்து அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். இந்த டெப்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம் பகுதியுடைய உயரத்தை வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு ஏற்றிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் பிரச்சனையும் வராது, கழுத்துடைய பிரச்சனையும் வராது, ஆம் பகுதியுடைய சுற்றளவு பிரச்சனையும் இல்லாமல் இந்த 3 அளவுகளுமே வந்து நமக்கு கச்சிதமாக கரெக்டான அளவில் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷோல்டருடைய அளவை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணிவிட்டு கழுத்துடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஆம் பகுதியிலையும் கழுத்துடைய இறக்கத்துலையும் நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.